ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 19 தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. காய்கறிகள் இதெல்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். முகிலுக்கும் காலையில் ஸ்கூல் இருந்தது. சாட்டர்டே சண்டே அவனுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலே நான் எந்திரிச்சு வந்தோன்னே வெயிட்டை தான் செக் பண்ணேன். 67.2 இருக்குது. அதே வெயிட்டு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஒரு வாரமாக. கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. ஏன் குறையாமல் இருக்குன்னு தெரியலை. ஃபுட்டு வந்து நான் அதிகமாக சாப்பிட்றேனா அப்படின்னு எனக்கு சில நேரம் தோணும். இல்லை இன்னும் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக பண்ணணுமான்னு வந்து தோணும். பார்க்கலாம். இந்த வீக்கில் வெயிட்டு குறையலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ஃபுட்டையும் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் அடுத்தடுத்து வெயிட்டு குறையுதா கூடுதா அப்படின்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து நூடுல்ஸ் தாங்க பண்ணியிருந்தேன். சிக்கன், அதாவது முதல் நாள் பண்ண சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது. அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன். அது காலையில் நல்லா இருந்தது, கெட்டு போகலாம் இல்லை. ஸோ அந்த ஸ்பெகட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் வேக வச்சுட்டு அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி. ஸோ எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து அதை தான் சாப்பிட்டோம். நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்ல சொல்லி ஹாயும் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து பர்த்டேவா இன்றைக்கி. ஸோ விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிடலாம். அவங்க பொண்ணோட பேர் வந்து உதயமலர். அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தாளுங்க. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே உதயமலர். நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழ்க, எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நல்ல வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எல்லாருமே அவங்களுக்காக வந்து நம்ம விஷ் பண்ணிடலாம் அந்த வீடியோ மூலமாக. பேர் ரொம்ப நல்ல பேருங்க. தமிழ் பேர் உதயமலர் அப்படின்றது நல்ல பேராக இருந்தது. பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து ஜெயந்தின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ஜெயந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து ஜீவான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய் ஜீவா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மேகராஜ் பேகம் சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் மேகராஜ் பேகம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அவங்களோட குழந்தைங்க பேரை சொல்லியிருந்தாங்க. தேஜு யுகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருக்கும் பெரிய ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சண்முகப்பிரியான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் சொல்லி. ஹாய் சண்முகப்பிரியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோஸை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆதவுக்கு ஒரு கஷாயம் மட்டும் போட்டிருந்தேன். கற்பூரவல்லி இலை செடி வீட்டில் வளர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு குட்டியோண்டு ஒரு செடியாக தான் ஹஸ்பண்ட் வந்து பறிச்சுட்டு வந்தாங்க. இப்போ தொட்டியில் வச்சு வீட்டுக்குள்ளேயே தான் வளர்க்குறேன். ஸோ அது பார்த்தா நல்ல பெரிய செடி ஆகிடுச்சு. இப்போ நிறைய இலைகளுமே அதில் வந்துருச்சு. ஸோ ஆதவுக்கு கொஞ்சம் அந்த அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கற்பூரவல்லி செடி. அதில் ஒரு 2 இலை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு பிச்சு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனோம்னா 1/4 கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொடுத்தோன்னா இந்த சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்லா கேட்குங்க. பெஸ்ட்டு இந்த கற்பூரவல்லி செடின்றது குழந்தைங்க இருக்க வேண்டிய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கிடச்சிதுன்னா எல்லாருமே வந்து வீட்டில் வந்து வளர்க்கணுங்க. ஏன்னா அந்த செடி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த சளி காய்ச்சலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ஹாஸ்பிட்டல் போக அவசியமே இருக்காது அந்த செடி வந்து வளர்த்தோன்னா. எனக்கு எப்படி இங்கே அந்த செடி கிடச்சிதுன்னா, மணிமேகலைன்னு ஒரு சிஸ்டர் இங்கே ப்ரூனேயில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எப்போவுமே நம்ம வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஸ்டர் தான் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த செடி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல வந்து ஒரு கடைக்கு வெளியில் தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே வளங்க சிஸ்டர், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மணிமேகலை சிஸ்டர் சொன்னதுனால எனக்கு தெரியும். ஸோ நான் போய் பறிச்சுட்டு வந்து வளர்த்தேன். தேங்க்யூ மணிமேகலை சிஸ்டர். நீங்கள் சொல்லலைன்னா நான் போய் பறித்து வளர்த்துருக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கஷாயம் வந்து கொடுத்தேன், ஃபுல்லாக குடிச்சிட்டான். ஏன்னா நைட்டு தூங்கையில் எனக்கு கொஞ்சம் மூக்கடைச்சிக்கிட்டு கொஞ்சம் இருமலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெகுலராக இப்போ இல்லை. முன்னாடி ரொம்ப ரெகுலராக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த மழைலாம் பெய்யுது பார்த்திங்களா, கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. ஸோ அது வந்து பசங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் வருது.
அப்புறம் முகிலுவையும் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. அவங்க ஸ்கூலுக்கு போகிறோன்னாலே ஒரே அழுகையாக அழுவாங்க. என்னன்னே தெரியாது. ஆனால் கொண்டு போய் விட்டால் ஜாலியாக போயிடுவான். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு விடலை, சும்மா வந்து அன்யூனிஃபார்ம் தான் போட்டு விட்டேன். ஏன்னா சண்டே அப்படின்றனால யூனிஃபார்ம் போட்டு போகிறது அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களுமே கொஞ்சம் கலர் ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. கொண்டு போய் முகில ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் போய் மீன் மார்க்கெட் போவோம், ஏதாச்சும் ஒரு மீனை வாங்குவோம் அப்படின்னாரு. போன வாரம் தான் மீனை நிறையா சாப்பிட்டு திகட்டி போயிருக்கு, மீனே வேணாம், மார்க்கெட் பக்கம் போங்க, காய்கறியை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் வீக் போனது காய்கறி வாங்க. எப்போனா ஹஸ்பண்ட் வந்து இந்தியா போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் காய்கறி நிறைய எடுக்கவே இல்லை. ரொம்ப காய்கறியை மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. காய்கறி சாப்பிடும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ ஒரு வாரமாக அதை விட்டனால ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் போய் மொத்தமாக காய்கறிகளே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. புரூனை நாடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு நாடுங்க. இது ஒரு தீவு தான். மலேசியா, சிங்கப்பூர், புரூனை இது 3மே வந்து ஒரே நாடாக இருந்தது தான். ஒரு சில காரணங்கள்னால தனித்தனி நாடாக பிரிஞ்சு போச்சு. ஸோ எல்லா நாடுகளுமே ஒரு குட்டி குட்டியான ஒரு நாடுகள் தான். அதுவும் இங்கே புரூனை நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக காடுகள் இருக்குங்க, மரங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே இன்னமும் இங்கே அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். இங்கே புரூனை கவர்மெண்ட்டுமே இந்த நாட்டை வந்து நல்லா வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி எங்கேயுமே குப்பை கிடக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இருக்காது. ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குங்க இந்த நாடு. அது மட்டும் இல்லாமல் சும்மா அந்த ரோட்டோரங்களில் இருக்கிற மரங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னே பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து நிறைய லேபர்ஸை வந்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தோட்ட வேலைகளுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ரோட்டில் இந்த க்ளீன் பண்ணுற வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போதும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே இங்கே பெய்கிற மழைக்கு இந்த காட்டு செடி, காட்டு மரங்கள் இது எல்லாமே வந்து கடகடன்னு வளர்ந்துருது. ஸோ அதுக்கப்புறம் முகிலை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து செங்குராங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே வாட்டர் மெலனை பார்த்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா, அதில் ஒன்று வந்து வாங்கியாச்சு. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து பலாப்பழம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காயாக இருந்தது அது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி ஒரு பாக்கெட்டில் பீஸ் பீஸாக போட்டு $1 விற்பாங்க. அதை வந்து இந்த கேரளாலலாம் பார்த்திங்கன்னா இந்த பலாக்காயை வச்சு கறி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஊர் மக்களும் அதை சாப்பிடுவாங்க போல். ஸோ அதுக்காக வச்சுட்டு இருந்தாங்க. நேற்று மார்க்கெட்லேயே விலை அதிகமாக இருந்த காய்கறி எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்க. மழை பெய்கிறனாலையோ என்னமோ தக்காளியோட வரத்து கம்மியாகிடுச்சு போல். அதிகமாக அந்த காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து தான் வரும். அங்கேயும் மழையாக தானே இருக்குது. அதனால் தக்காளியோட ரேட்டு தாறுமாறாக ஆகிடுச்சுங்க. 2 வெரைட்டியில் வந்து இங்கே தக்காளி கிடைக்கும். ஒன்று நம்ம ஊர் நாட்டு தக்காளி மாதிரி ஒன்று கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த நம்ம ஊரில் பெங்களூர்லேருந்து வரும் பாருங்கள் ஒரு தக்காளி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாட்டு தக்காளி மாதிரி இருக்கிறது நார்மல் நாளில் $3 இருக்கும் ரேட்டு. பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கிறது வெறும் $2 தான் இருக்கும். நேற்று என்னடான்னா அந்த நார்மல் தக்காளியே $5ன்றாங்க, $6ன்றாங்க. அப்புறம் அந்த $2க்கு விற்கிற தக்காளி $4. அநியாயமாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, தக்காளியும் இல்லாமல் சமைக்கவும் முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் சரி இந்த $4க்கு விற்கிறதே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஒரு கிலோ வாங்கினோம். அப்புறம் வாழைப்பழம், இங்கே வந்தாலே வாழைப்பழம் வாங்காமல் போகிறதில்ல. ஏன்னா நாட்டு வாழைப்பழம் நல்லா கிடைக்கும். கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் தேடணும், அது அன்றைக்கி கிடைக்கல, அதோட வாங்கியாச்சு. நிறைய காய்கறிகள் வாங்கினேன். கீரை வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் கீரை கிடைக்கவே இல்லை. மற்ற நாளாக கம்பேர் பண்ணும்போது நேற்று காய்கறிகள் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரியும் தெரியல, நிறைய வரத்தும் இல்லை. சரி கிடச்ச காய்கறிகளை வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காலையில் கொஞ்சமாக அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு வந்தோமா, அதை வந்து இந்த லோங்கன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். வேணும்னு அடம் பிடிச்சான். இப்போ வந்து சீசன் இல்லை, சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அவனுக்கு ஒரு $2 வாங்கி கொடுத்தோம். அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டேங்க. 2 வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம வீடு போகிற வரைக்கும் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும்னு நாங்கள் காரில் உட்காந்துருந்தோம். ஹஸ்பண்டு போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன் கொத்தமல்லி வாங்குறதுக்கு. புதினா வாங்கினேன், ஆனால் கொத்தமல்லி வாங்க மறந்துட்டேன். போய் $1க்கு கொஞ்சம் கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவர் மார்க்கெட் ஃபுல்லாக தேடி இருக்காரு, கொத்தமல்லியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார்.
போன உடனே பார்த்தோன்னா கொத்தமல்லி இருந்தால் வாங்கிடணுங்க. லேட்டெல்லாம் போனோன்னா சீக்கிரம் விற்றுருது. ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலில் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தோம் ஒரு கடையில் இருந்தது. சரி உள்ளே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது காலியாகிடுச்சான். அதில் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு முகில ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண வந்தாச்சு. பார்த்த உடனேயே அவங்க டீச்சர் வந்து கதவை திறக்கிறதுக்குள்ளே அவங்க திறந்துட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே வெளியில் வரும்போது ஒரு 2 டாய்ஸ் எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அதோட கொண்டு போய் வச்சுட்டு வாடா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா கொண்டு போய் வச்சுட்டு வந்தான். போன வாரம் முகில ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் இந்தியா போயிட்டாங்க இல்லையா, அதனால் கொண்டு வந்து விடுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால் லீவை வந்து போட்டாச்சு. ஏன்னா இது ரெகுலர் ஸ்கூல் இல்லைல்ல, சும்மா ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் போயிட்டுருக்கான் சாட்டர்டே சண்டே அப்படின்றனால. சரி நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. டிரைவிங் தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு டிரைவிங் தெரிஞ்சுன்னா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறதுனாலும் போய்க்கலாம். இல்லைன்னா ஹஸ்பண்டே எல்லா விஷயத்துக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக டிரைவிங் கற்றுக்கிட்டே வரணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்திருக்கேன். இங்கே தான் சேரலான்னு பார்த்தோம். ஆனால் ஊரில் போய் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே பழகிறது ஈஸி அப்படின்ட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா. ஸோ அதனால் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, வந்தோடனே கட் பண்ணியாச்சு. ஏன்னா பயங்கர வெயில் வேறு. வெயிலுக்கு சாப்பிட்டா நல்லா இதமாக இருக்கும்னு குட்டியோண்டு பழம் தான் வாங்கினோம். இது ஒரு 3 கிலோ பக்கம் இருந்தது. கிலோ வந்து $1.20 சொன்னாங்க. ஒரு 3.5 கிலோ இருக்கும். ஆமாம், அது வாங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. பழுத்திருக்காதோ அப்படின்னு நினச்சி கட் பண்ணேன், காய் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கேன்னு. ஆனால் நல்லா பழுத்து செம்மையாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் லஞ்சாகவே சாப்பிட்டோம் எல்லாருமே உட்காந்து. ஏன்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் போய் எல்லாம் சமைக்கணும். அதனால் வாட்டர் மெலனே சாப்பிட்டு பசி ஆற்றிடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே உட்காந்து அந்த லஞ்சை ஃபுல் வாட்டர் மெலனே முடிச்சாச்சு. கொஞ்சோடு மட்டும் இருந்தது, அதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு வாரத்துக்கு வர்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால நமக்கு காய்கறிகள் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கினேன். பீன்ஸு, கேரட்டு, பாவக்காய், புடலங்காய், அப்புறம் ஆரஞ்சு வாங்கினோம். அந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். ஸோ அது வந்து இருந்தது. அது கொஞ்சம் வாங்கினோம், ஒரு $2. ஒரு கிலோ $4 சொன்னாங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ வாங்குவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம். நல்லா இருந்ததுன்னா அடுத்த டைம் வாங்குவோன்றதுக்காக 1/2 கிலோ வாங்கினோம். அப்புறம் முள்ளங்கி, சவுச்சோக்காய், முட்டைக்கோஸ், அப்புறம் கத்திரிக்காய். நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய் மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி அது வந்து இந்த கத்திரிக்காய் கடையல் மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்காக வாங்கினேன். அப்புறம் தேங்காய், தக்காளி, வாழைப்பழம் அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நேற்று சண்டே தான், ஆனால் எங்களுக்கு ஃபுல்லாக அன்றைக்கி வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. மற்ற நாள் தான் எங்களுக்கு சிக்கன், மீனெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ சண்டேலாம் மோஸ்ட்லி வெஜிடேரியனாக தான் இருக்குது. அது என்னன்னே தெரியல, அந்த மாதிரியே அமைஞ்சிடுது. ஸோ சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பருப்பு எடுத்து கழுவிட்டுருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். துவரம்பருப்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தபோது சாப்பிட்டது. ஏன்னா இங்கே கிடைக்கிற புரோனியில் கிடைக்கிற துவரம்பருப்பு வந்து அதோடய டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பாசிப்பருப்பு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. அப்படியே சாப்பிட்டும் பழகிட்டோம். பாசிப்பருப்பு சாம்பார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஊருக்கு போகையிலையும் வாங்கிட்டு வராமல் விட்டுட்டேன் துவரம்பருப்பு. ஸோ இந்த பருப்பையை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பருப்பை கழுவிட்டு அடுப்பில் வந்து போட்டுட்டேன், வேக வச்சுட்டேன். சமைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சாம்பார், சோறு, அப்புறமா முட்டை இருந்தது. முட்டை அவிச்சு அந்த மசாலா முட்டை ஃப்ரை மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு. அப்புறம் கொஞ்சம் அப்பளம் இருந்தது. அப்புறம் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ட இந்த வத்தல் இருந்தது, கொத்தவரங்காய் வத்தல் வாங்கிட்டு வந்து 2-3 டைம் பொரித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது. சரி அதை வந்து சைடிஷாக பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். அப்புறம் முட்டையை வேக வச்சுட்டேன், ஒரு 5 முட்டை. அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்தாச்சு. முள்ளங்கி வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க. அந்த கீரையோட ரொம்ப பெரிய முள்ளங்கி இல்லை, இது வந்து சின்ன முள்ளங்கி. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி சரியானதாக இருக்குங்க. நம்ம கை சைஸ் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன முள்ளங்கி தான் கொஞ்சம் நாட்டு முள்ளங்கி மாதிரி சின்னதாக இருக்குது.
என்னதான் நம்ம எல்லா காய்கறிகளுமே போட்டு சாம்பார் வச்சாலும், இந்த முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்கிற சாம்பார் தாங்க செம்மையா இருக்கும். நானும் இங்கே வந்து கிடைக்கிற காய்கறிகள்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம ஊரில் அந்த முருங்கக்காய் போட்டு வைக்கிற சாம்பாருக்கு இங்கே வைக்கிற சாம்பார் இணையே ஆகாதுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது முருங்கைக்காய் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஏக்கம் வந்து இருக்கும். ஏன்னா அந்த முருங்கைக்காய்க்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சாம்பார்னாலே முருங்கைக்காய் அப்படின்ற மாதிரி. இங்கே எல்லா காய்கறிகளுமே கிடைக்கும். அவரைக்காய், பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாமே கிடைக்குது. ஆனால் முருங்கைக்காயை தவிர சிங்கப்பூரில் கூட முருங்கைக்காய் கிடைக்கிது. ஏன் புரூனைக்கு வர மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ ஊருக்கு போகும்போது தான் அதையும் சாப்பிட்டு ஆசையை தீர்த்துக்கணுமாட்டிருக்கு. ஸோ எல்லா காய்கறிகளையுமே வந்து நறுக்கிட்டேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். கத்திரிக்காய், இந்த நாட்டு கத்திரிக்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டேன். சின்னதாக கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடுது. அது எங்கே போகுதுன்னே தெரியுதில்ல சாம்பாரில். அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா அது ரொம்ப குலையாது. சாப்பிடும்போது ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பெருசாக கட் பண்ணி போட்டேன். ஸோ எல்லா காய்கறிகளையுமே நறுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து அவிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் உரிச்சிட்டு அதுக்கு மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு உரிச்சிட்ருந்தேன். நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து முன்னாடி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 11 கிலோ கிட்ட குறைச்சிருந்தாங்களாம். 3-4 மாதத்துலேயே சொன்னாங்க. 11 கிலோ குறைக்கிறதுன்றது ஈஸியே கிடையாதுங்க. அது எவ்வளோ வந்து ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க கூட இருக்கிறவங்க, இப்போ சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்க சொன்ன பேச்சை கேட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதே விட்டுட்டாங்களாம். வெயிட்டில் அந்த ஃபுட் டயட் எடுக்கிறதே விட்டுட்டாங்களாம். ஸோ விட்டனால அவங்க குறைச்ச அந்த 11 கிலோவும் திரும்ப இப்போ 15 கிலோவாக கெயின் ஆகிட்டாங்களாம். ஸோ அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்க்கையில் எதுக்காக இந்த சிஸ்டர் வந்து அவங்க பேச்சை கேட்டு ஏன் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சில பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நீ பண்ணு, உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது உன்னால் முடியாது, உன்னால் அதை எப்படி பண்ண முடியும், அதில் நீ சக்ஸஸே ஆக முடியாது அப்படின்னு நம்மளை டீமோட்டிவேட் பண்ண தான் நிறைய பேர் வருவாங்க. இதுதான் வந்து உலகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குது, நம்மளால் என்ன முடியும், நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். யாருக்காகவும் நம்ம எந்த விஷயத்தையுமே விட்டே கொடுக்கவே கூடாது. சில பேர் வந்து நம்ம மேலே வந்து ஒரு பொறாமையாக வச்சுட்டு கூட நம்மளை வந்து அவங்கள அதை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட முயற்சியை தடுக்கிறதுக்கு கூட சில பேர் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அதை நீ பண்ணாத, அது பண்ணால் உனக்கு சரி வராது, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் யார் சொல்கிறதையுமே கேட்காதீங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னு வைங்களேன், இப்போ நமக்கே ஏதோ ஒரு பண கஷ்டம்னு வைங்களேன், இப்போ ஒரு 10,000 நமக்கு தேவைப்படுது. நம்ம கூட வந்து இந்த ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் ஒரு 10,000 தாங்களேன் அப்படின்னு போய் கேளுங்களேன். அதுக்கப்புறம் அவங்க பேசவே மாட்டாங்க நம்ம கூட. ஸோ இது மாதிரி தான் இந்த உலகம். ஸோ அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அந்த விஷயத்த, நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து எப்போவுமே விட்டுறாதீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 30 வயசு ஆயிட்டாலே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து வெயிட் வந்து தன்னால் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டிலே தான் இருப்போம். ஸோ எந்த வேலையும் அந்தளவுக்கு கடினமாக பார்க்க மாட்டோம். சாப்பிட்டு அப்படியே நமக்கு வெயிட் போட்டுரும். ஸோ நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நமக்கே ஏதாவது உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்படி வந்து நம்மளை சொல்கிறாங்கல்ல, ஏதாவது நம்மளை வந்து குறை சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளை வந்து பார்க்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. அதுக்கும் எதையாவது நம்மகிட்ட சொல்லி வந்து பேசிக்கிட்டு நம்மளை கஷ்டம்தான் படுத்துவாளே தவிர நமக்கு நல்லதுக்குன்னு எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து எப்போவுமே தியாகம் பண்ணாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் வந்து இருப்பேன். யாருக்காகவும் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும். முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏன் அதிகமாக வெயிட் போடுறாங்க அப்படின்னா,
நிறைய சாப்பாடு வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு சாப்பிட்றது தான். இப்போ வந்து பசங்க வந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில சாப்பாடு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கீழேயா போடுறது வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு நம்ம வயிற்றுல போட்டுறாது. அப்புறம் ஹஸ்பண்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருந்தா அதையும் சாப்பிட்றது. அப்புறம் தனியாக நமக்கு பசிக்குதுன்னு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற காரணங்களால் மட்டும்தான் நிறைய பெண்களுக்கு வந்து வெயிட் போடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும். பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் வந்துட்டு ஓவராக நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. நம்ம பசிக்கும் போது நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சாப்பிட்டா போதுங்க. அதை தவிர்த்துட்டு வேஸ்ட்டாக போகுதே, பசங்க மிச்சம் வச்சுட்டாங்களே, காசு வேஸ்ட்டாக போகுதே, ஹஸ்பண்ட் மிச்சம் வச்சுட்டாரே, அதை கீழேயா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். வேஸ்ட்டாக போனால் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம உடம்பு வேஸ்ட்டாக போனால் நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது நாம தான். ஸோ அந்த ஒரு காரணத்தை மட்டும் நம்ம இது விட்டுட்டோன்னு வைங்க, வேஸ்ட்டாக போகுதுன்னு ஓவர் ஈட்டிங்காக நம்ம சாப்பிட்றத விட்டுட்டோன்னா நமக்கு வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ சைடு பை சைடு வந்து சாம்பாரும் வச்சுட்டேன், முட்டையும் வந்து மசாலா போட்டு அந்த எக் ஃப்ரை மாதிரி வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அப்பளம் வந்து பொரிச்சிட்ருக்கேன். முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கும்போது முள்ளங்கியை அப்படியே வந்து வேக போட்டுறாதீங்க பருப்போட. தாளிக்கும் போது லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வைக்கும்போது நல்லா இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டு. ஸோ எனக்கே தெரியாது, ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதனால் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எக் ஃப்ரைக்கு வந்து சிக்கன் மசாலா, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் மிளகு பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அப்பளம் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிளகாங்க, ஊறப்போட்ட மிளகான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம், அந்த மிளகா வத்தல் தான், உப்பு போட்டு காய வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அது வந்து பொரிக்கும் போதே செம்ம மணங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மலாக அதை பொரித்து ஒரு கரண்டி சூடான சாப்பாடு போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சோறுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பயங்கர பசி. ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் வந்து இந்த வாட்டர் மெலன் தான் சாப்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து செமிச்சிரும். அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட வந்து அந்த கொத்தவரங்காய் வத்தலையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சுங்க இதெல்லாம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கே. ஸோ எல்லாருமே அன்றைக்கி பட்டினியாக தான் இருந்தோம். காலையில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கும், பிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன், ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை அப்பப்போ கட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். பட் நம்ம அப்பப்போ உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் எப்படா சாப்பிட முடிப்போம், பசிக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சோறு, முட்டை, சாம்பார், அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்வெஜ்ஜை விட இப்போல்லாம் எனக்கு வெஜிடேரியன் தாங்க ரொம்ப சாப்பிட ஆசையாக இருக்குது. அதுவும் இந்த சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட, கூடவே வந்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது. ஸோ நேற்று சண்டே அப்படின்றனால எக்ஸசைஸ்க்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா நேற்று சாப்பிட்டு முடிச்சவே 5 மணி ஆகிடுச்சா, இதுக்கு மேலே எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது, அதனால் 1 டே லீவ் விட்டுடலான்னு வந்து விட்டாச்சு. மண்டேலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நேற்றுக்கான டின்னர் வந்து எனக்கு இது தான். ஏன்னா காலையில் மதியமும் சோறு எதுவும் சாப்பிடாதனால கொஞ்சம் சோறு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ உட்காந்து பொறுமையாக எப்போவுமே சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குறது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி உட்காந்து அந்த சோறை சாப்பிடும்போது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு சாப்பிடுவேன். இப்போல்லாம் ஃபோனை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம சாப்பிட்றதே ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுவோமா, அதுலேயுமே ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றத விட அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது அப்படின்னு ருசித்து சாப்பிட்ணும். ஸோ நானும் நேற்று உட்காந்து அப்படி தான் சாப்பிட்டேன். ஸோ நேற்றுக்கான டயட் வந்து இதுதாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.